Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு வந்து என்னன்னா உப்பு சீடை, இனிப்பு சீடை, அது மட்டும் இல்லாமல் பாசிப்பருப்பு உருண்டை, அதாவது பச்சை பயிரில் நம்ம செய்ய போகிறோம். க்ரீன் கிராம் தால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் பச்சை பயிறு தாலில் நம்ம செய்ய போகிறோம். அதாவதுன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு என்னென்னா நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணுறோம், வெல்லமும் யூஸ் பண்ணுறோம். பச்சை பயிருக்கு வந்து என்னென்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிறு லட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்னென்னா கரெக்டாக இந்த ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இதே ஒரு கப் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். பச்சை பயிறு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் 12 நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சுகர் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் வந்து நம்ம வந்து அளந்தோமோ அதுலேயே வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாம். அதாவது நான் வந்து பச்சை பயிறு வந்து அளந்த கப், அதாவது கரெக்டாக 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதையும் நம்ம சேர்த்து ரெண்டையும் அரைச்சிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து பொடி தான் நான் வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து காயணும்னு இல்லை, ஜஸ்ட் உருகுனாலே போதும். பாசிப்பருப்பு, சர்க்கரை, ஏலக்காய் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து அரைச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா நெய் வந்து உருக்கிட்டோம், ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கிறதுனால நம்ம கையில் வந்து பிசையலை. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த சூடே போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையில் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா, அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே நல்லா உருண்டை மாதிரி ஆகிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வந்து இதாக இருக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இந்த சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பச்சை பயிறு லட்டு ரெடி. உப்பு சீடை, இனிப்பு சீடை, இந்த ரெண்டுக்குமே என்னென்னா உளுந்து வந்து நல்லா வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். பார்த்திங்கன்னா ரொம்ப தீயவும் இல்லை, அதாவது ரொம்ப வெள்ளையாகவும் இல்லை. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு இப்போ ஆற வச்சுருக்கிறோம். இதை வந்து ஆற வச்சு அரைச்சி நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம உளுத்த மாவு வந்து அரைச்சிட்டோம். இதை வந்து என்னென்னா ஒரு சின்ன கப்பில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம வந்து அரிசி மாவு கூட சலிக்கிறப்போ இதையும் சேர்த்து சலிச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் உப்பு சீடைக்கு. இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம். அந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சீடை வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இந்த லைட்டாக அந்த சூடு இருந்தால் கூட போதும். நம்ம அரிசி மாவை வறுத்துட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதையே நம்ம அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம். என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வெள்ளை எள், கருப்பெல் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த உளுந்தினோட இது இருக்குது. இதை வந்து விட்டுலாம். கொஞ்சமாக நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு இந்த அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். அதாவது என்ன, எண்ணெய் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நம்ம காய்ச்சியும் ஊற்றலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது என்னென்னா சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். தொட்டால் சாஃப்டாகவும் இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம உப்பு சேதிக்கு பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு ரெண்டில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
எள்ளு போடலைனாலும் நீ பரவாயில்ல, இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இதையே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். அதாவது கரெக்டான ஷேப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம். அது என்ன வெடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹோல் இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டாக போட்டாலே போதும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப பெருசாக போட்டால் உள்ள மாவு வந்து வேகாது. அதனால் நம்ம கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். இதில் இந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா கூட போயிடும். நம்ம ஒரு டூத்பிக் எடுத்துக்கலாம். டூத்பிக்கில் இது வந்து ஒரு டிப்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டிங்கன்னா வெடிக்காது. அந்த வெடிச்சதுன்னா கூட அப்படியே வந்து இந்த ஏர் உள்ளே போனால் அப்படியே வந்து அந்த வெடிக்கிறது அடங்கிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து தண்ணி ஈரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிரும். அதே மாதிரி எண்ணெய் வந்து நிறையா குடிக்காது. அதனால் இதை வந்து ஒரு துணியில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கவும் கூடாது, காயாமையும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து என்னென்னா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம். அதாவது லைட்டாக வச்சுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா வெந்துகிட்டே இருக்குது. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பொன்னிறம் ஆகிடுச்சு. சுவையான உப்பு சீடை ரெடி. இதுக்கு நம்ம வறுத்த அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அதாவது 200 கிராம் எடுத்துருக்கிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு, வறுத்தரைச்ச உளுந்து மாவு, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து என்னென்னா எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எள்ளு வந்து இதை நல்லா சலிச்சுட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப பெருசாக இருக்குது. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து தேங்காய் வந்து நீங்கள் சின்ன சின்னதாகவும் நீங்கள் வந்து போடலாம். அதாவது கீரியும் போடலாம். இது வந்து நான் வந்து தேங்காயை வந்து துருவிட்டு நல்லா வறுத்துட்டு நெய்யில் வந்து வறுத்தாச்சு. அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எனக்கு இது பிடிக்குங்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு. நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு என்னென்னா நம்ம பட்டர் சேர்க்காமல் 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாலே போதும். அடுத்து என்னென்னா எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நான் வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லம் வந்து இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இப்போ நம்ம இதை கரைச்சிக்கலாம். அதாவது என்ன ரொம்ப நேரம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாகு மாதிரி காய்ச்ச வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்து அதாவது காய்ச்சிட்டு வடிச்சுக்கலாம். ஜஸ்ட் கரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம நெய் ஊற்றிட்டோம். இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்னா நம்ம தண்ணி ஊற்றி பசியாமல் வெள்ளை தண்ணியவே ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். நல்லா நெய்யை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து வெல்லம் வந்து நிறையா போட்டால் பிடிக்கும் அப்படின்னு தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா திக்காக இருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதையே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் ஒரு டூத்பிக்கில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம் டூத்பிக்கில். இதுதான் வந்து டிப்ஸு. வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று செக் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா அதாவது என்ன பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சீடை எடுத்துக்கலாம். இது நல்லா அப்படியே இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான பதம். சுவையான இனிப்பு சீடை ரெடி. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பச்சைப்பயிறு லட்டு, உப்பு சீடை, இனிப்பு சீடை ரெடி.
கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை, இனிப்பு சீடை, பச்சை பயிறு லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும். ஆசையை ஒருவன் முழுதும் மறுத்துவிட்டால் அவன் கெடாமல் வாழ்வதற்குரிய நல்ல செயல்கள் அவன் விரும்பியபடியே வந்து வாய்க்கும்.